ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா. அதாவது நிறைய பதிவுகள் நான் பேசியிருக்கேன். இந்த ஒரு சில இதில் வந்துட்டு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குப்பா. ஏன்னா மக்களுக்கு இன்னும் அந்த யோசிக்கிற திறன் இன்னும் வரலையே அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப சங்கடமாக இருக்குது. தெய்வத்தை நன்னா வேண்டணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. ஏதாவது பூஜை புனஸ்காரங்கள் யாராவது சொன்னால் அதை எல்லாரும் நம்பி நன்னா பண்ணுறா அப்படிங்கிறதும் எனக்கு நன்னா தெரியுறது. பஷே நம்ம கரெக்டாக யாரை வேண்டணும் அப்படிங்கிறதுல நீங்கள் ஒரு சில பேர் அதை கோட்டை விட்டுறா. இப்போ வந்திருக்கா பார்த்தியா அன்னபூரணின்னு கொஞ்ச நாளாக அவள் வந்துட்டு அவளை ரொம்ப இதுவாக மாட்டின்னு அவளுக்கு கோடிக்கணக்கில் சொத்தனெல்லாம் இருக்குங்கிற. பட் அதெல்லாம் எனக்கு நம்ம கரெக்டாக நமக்கு தெரியாது. பட் ஸ்டில் இப்போ யூடியூப்பில் வந்தது கேள்விப்பட்டது தான். ஏதோ கோவில் கட்டியிருக்கா, அவளுக்கு கோவில் அவள் ஹஸ்பண்டு, முதல் ஹஸ்பண்டு, ரெண்டாவது ஹஸ்பண்டு, இந்த கல்யாண காலத்தில் இன்னொரு ஹஸ்பண்டு, இந்த மாதிரி ஆட்காரை தயவு பண்ணி நம்பி நாங்கள் போய் எதுக்கு காசை கொண்டு போய் அங்கே கொடுக்குறேன், அந்த காசை ஒன்று உண்மையான கோவில் உண்டியலில் போடுங்கோ, அப்படி இல்லை வேறு ஏதாவது கோவில் யாராவது கட்டுறான்னா அதுக்கு கொடுங்கோ, அப்படியும் இல்லையா உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் செலவழிங்கோ. அதை இந்த மாதிரி பொய் புனஸ்காரம் சொல்கிறவாளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டாம். இது மாதிரி இப்போ அசோகா அவர் இருக்காருன்னா அவர் உண்மையை சொல்கிறார், இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட அவர் சொல்கிறார் இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது எப்போ ஒரு வழியை காமிச்சு இதில் போங்கோன்னு நம்மளை சொல்கிறாளோ அவள் வந்துட்டு நல்லவா. அதை விட்டுட்டு இப்போ நான் தான் கடவுள் என்ன நீங்கள் வேண்டிக்கோங்கோன்னு இப்போ நீங்கள் சொன்னேனாக்க உங்களுக்கு வந்துட்டு உண்மையான அளவில் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது கண்டிப்பான முறைகள் நடக்காது. அதையும் நீங்கள் தயவு பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. அனாவசியமாக யார்கிட்டையோ போய் நிற்காதீங்க. அதே மாதிரி திருவண்ணாமலையில் ஞான பைரவி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயே அமைச்சிருக்காங்க. அந்த கோவில்கிட்ட போய் பார்த்துட்டு ஒரு வெறும் விபூதி தான் கொடுக்குறா, ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ காசு கொடுக்குறா. ஒரு விபூதி, அதுவும் அவள் கேட்கறது இல்லை, இவள் கேட்கறத கொடுக்கறத அவள் வாங்கிக்கிறா, அதோட சரி, அவ்வளோதான். ஒரு விபூதி கொடுக்குறா, எலுமிச்சம்பழம் கொடுக்குறா, ஒரு ருத்ராட்ச மாலை கிடச்சா அது கொடுக்குறாளா என்னன்னு எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல, கிடைக்குமா என்னன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி ஒரு இவ்வளோ தான். அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்கும். ஒருத்தர் நடக்க முடியாமல் வந்தாலும் 17-18 வயசு பொண்ணை கூட்டிக்கின்ற அது இப்போ கொஞ்ச நாளாக அந்த இவள்கிட்ட இந்த பிரசாதம் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் அந்த குழந்தை நடக்கிறதுன்னு சொல்லி அவள் ஆடியோவில் எனக்கு அமைச்சிருந்தா. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தா அதை கேட்குறதுக்கு. அந்த மாதிரி உண்மையாக இருக்கிறவாளை நம்புங்கோ. இங்கே போகிறதுக்கு திருவண்ணாமலைக்கு போங்கோ, ஞான பைரவியை பாருங்கோ, அங்கே போய் அவள் காலில் விழுங்கோ. ஏன்னா சிவனுடைய உருவம் மாதிரியே அவருடைய தலையில் இது எப்படி இருக்குது பார்த்தாளா, உங்களுக்கு அந்த இது ஜடாமுடி எப்படி இருக்குது பார்த்தாளா, லிங்கம் மாதிரியே வந்திருக்கு. அதை விட்டுவிட்டு பட்டு பட்டாக கட்டிக்கிண்டு நாணயமும் போட்டுக்கொண்டு இப்படி கையை வச்சுக்கிண்டு கையில் சூலாயுதத்தை, ஐயோ தெய்வமே சொல்லும்பொழுதே உடம்பெல்லாம் எரியறது எனக்கு. அப்படியே அவ்வளோ ஒரு தவறு இவா பண்ணுறது, ரொம்ப தவறுப்பா. தெய்வத்தை மிஞ்சி நான் இருக்கேங்கிறது காமிக்கிறது எவ்வளோ பெரிய தவறுன்னு உங்களுக்குலாம் புரியலையா மக்களுக்கு? இப்போ இன்னும் ஏதோ பிரச்சனை, கொலை வழக்கு என்னெல்லாமோ சொல்கிறா. அதுக்குள்ளே நெருப்பு இல்லாமல் புகையாது இல்லையா, ஏதோ சம்திங் உள்ளே இருக்குது. என்னன்னு உண்மையாக நமக்கு தெரியாட்டியும் ஸோ விசாரணைகள் என்னெல்லாமோ போயின்னு இருக்குங்கிற. அதனால மக்களே தயவு பண்ணி தேவையில்லாமல் குழிக்குள்ளே போய் விழாதீங்க. ஸோ இந்த மாதிரி உண்மையான மனித தெய்வங்கள், இப்போ மகாபெரிவா இருக்கா, அவள்லாம் தெய்வம்ப்பா, அவள்லாம் தனக்காக ஒன்றுமே நினச்சது கிடையாது. ஸோ இந்த மாதிரி இந்த பாருங்கள் ஓரமாக கோவிலில் உட்காந்துருக்கா, மக்களுக்கு எல்லாம் பிரசாதம் மட்டும் கொடுத்துக்கிண்டு தனக்குன்னு ஒன்றுமே வேண்டான்னு உட்காந்துருக்க பற்றியெல்லாம். இந்த மாதிரி மனித தெய்வங்கள், தெய்வம் நேரில் வராது, ஒரு சில பேர் மூலியமாக மட்டும்தான் வரும். இந்த மாதிரி தெய்வங்களை நீங்கள் தொழுதுக்கலாம், வேண்டிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். எத்தனையோ பேர் சொல்லியிருக்கா எனக்கு நல்லது நடந்திருக்கு போயிட்டு அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி வண்ணப்பூரணியால் எல்லாரும் எனக்கு நல்லது நடத்திருக்குன்னு சொல்லியிருக்காளா என்னமோ எனக்கு தெரியலமா. தொங்குன்னு ஆடுறான் எல்லாரும். அது ஒன்று தான் நான் வீடியோவில் பார்க்குறேன். வந்தவாளும் ஆடுறா, இவளும் ஆடுறா, அவளும் ஆடுறா, சேர்ந்துக்கிட்டு எல்லாரும் ஆடிக்கிட்டு இருக்காளே தவிர நல்லது என்ன நடந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியலைம்மா. தயவு பண்ணி தவறான வழிக்கு நீங்கள் போகாதீங்க. உண்மையை மட்டும் எதுன்னு பார்த்து அந்த மாதிரி மனசை நல்லா தெளிஞ்சு நீங்கள் வேண்டிக்கோங்க. மனசுக்குள்ளே தெளிஞ்சிருங்கோ நன்னா. அனாவசியமாக சும்மா தேவையில்லாமல் குப்பைகளை அது அன்றைக்கே சொன்ன சமுதாயமாக அதுவெல்லாம் குப்பை எனக்கு, அதுக்கெல்லாம் குப்பை எனக்குன்னா நம்மளை குப்பையாக நினைக்கிறவாளை எதுக்கு நீங்கள் போய் காலில் விழுந்து வேண்டிக்கிறேன்னு தான் நான் கேட்குறேன். ஸோ உண்மையான தெய்வங்கள் யார் என்னன்னு பார்த்து தயவு பண்ணி அவளை நன்னா வேண்டிக்கோங்க. குடும்பத்தை செழிக்க வச்சுக்கோங்க ப்ளீஸ்.